ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, சுடு தண்ணீர் நீங்கள் அடிக்கடி குடிக்கிறீங்களா? இந்த பதிவை நீங்கள் பார்க்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். குளிர்காலத்தில் ஏற்படும் பருவ காய்ச்சல், சளி, இரும்பல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக பலரும் பார்த்திங்கன்னா சுடு தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. இதை குடிக்கிறதால உடலுக்கு நன்மையா தீமையா என்பதை எப்பயாவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மழைக்காலங்களில் குடிநீர் மூலமாக தொற்றுக்கள் ஏற்படும். நீங்கள் குடிநீரை நன்றாக காய்ச்சி குடிக்கும் போது அந்த கிருமிகள் அழிந்துவிட நேரும். வைரஸ் தொற்றுக்கள் நம்மை தாக்காது. குளிர்காலத்தில் தொற்றிலிருந்து பாதுகாக்க தண்ணீரை காய்ச்சி குடிப்பது நல்லது. சுடு தண்ணீர் குடிப்பதால் செரிமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாது. வயிறு உபசம், வாந்தி போன்ற உணர்வுகளை தவிர்க்க முடியும். இப்போ இது பலரும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய உடல் எடையை குறைக்க சுடு தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை எடுத்துக்கிறாங்க. செரிமான பிரச்சனையை தீர்க்க முடியும். உடலில் தேவையில்லாமல் எவ்வித கொழுப்புகளும் சேர்வதற்கு வாய்ப்பு கிடையாது. உடல் எடையை இதனால் உங்களால் எளிமையாக குறைக்க முடியும். உடற்பயிற்சியோடு சேர்த்து நீங்கள் சுடு தண்ணீரும் குடித்து வந்தால் உங்கள் உடல் எடை விரைவில் குறையும். உடல் வலி மற்றும் மூட்டு வலிகள் இருக்கும் போது சுடு தண்ணீரை வைத்து நீங்கள் ஒத்தடம் வைக்கும் போது ரத்தம் கட்டியாக இருந்தால் கலைந்துவிடும். இதனால் வலியும் நமக்கு குறையக்கூடும். காய்ச்சல் சமயங்களில் சுடு தண்ணீர் குடிப்பதால் அதனுடைய வீரியம் மற்றும் தொற்றுக்கள் அழியும். பதட்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பலரும் டீ, காஃபி போன்றவற்றை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இது போன்றுதான் சூடான பானங்கள் மற்றும் ஒரு கப் சூடான தண்ணீர் குடிக்கும்போது மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைக்க முடியும் என வல்லுநர்கள் கூறுறாங்க. குளிருக்கு இதமாகவும் காய்ச்சல் சமயங்களில் நமக்கு சூடான தண்ணீரை குடிக்கும் போது உங்களது உணவு குழாயில் உள்ள திசுக்கள் சேதமடைகிறது. இதனால் மட்டுமின்றி நாக்கோட சுவை மொட்டுக்களையும் இழக்க நேரிடும். சில நாட்களாவது நம்மால் எந்த உணவின் சுவையையும் அறிந்து கொள்ள முடியாது. இது இதனுடைய தீமைகளாக கருதப்படுது. மேலும் சுடு தண்ணீர் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் வாய், தொண்டையில் புண்கள் ஏற்படக்கூடும். அளவுக்கு அதிகமான சுடுநீர் குடிக்கும் போது செரிமான பிரச்சனைகளும் ஏற்படும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.